ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த நம்மளுடைய திருவனந்தபுரம் ட்ராவல் கண்டினியூ ஆகிட்டுருக்குங்க. இது ஸ்பாட் 2. இப்போ நம்ம ஸ்பைசஸ் கார்டனில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திருவனந்தபுரம் ரோட்லேயே வந்துட்டு நம்ம ஜடாயு அப்படின்ற பிளேஸ் இருக்குது. அங்கே தான் நம்ம வந்து இப்போ விசிட் பண்ண போகிறோங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த போகிற பாதைகளை வந்து பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த 2 கண்கள் பத்தாது, அந்த அளவுக்கு வந்து கண்குள்ளா காட்சியாக வந்து இருந்ததுங்க. இயற்கையை பிடிக்குன்றவங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறது உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ 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 ஹாப்பியாக இருந்ததுங்க. அந்த ட்ராவலே நம்ம போய் நிறைய சுற்றி பார்க்கலனாலும் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இயற்கையை ரசிச்சுட்டே போகிறதுன்றது அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு ஓவராக சிலருக்கு வந்து தெரியலாம், பட் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆனதை வந்து நான் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுடைய மனநிலை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். என்னுடைய வேவில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது புரியும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சூப்பராக இந்த வானம், அந்த 2 சைடு இருக்கிற இயற்கை அவ்வளோ அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் வயிற்றுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இடையில ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் பார்த்து நிப்பாட்டினோம். பட் அந்த ரெஸ்டாரண்ட்டுமே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ரெஸ்டாரண்ட்டா அப்படின்ற அளவுக்கு இருந்தது. பாவம், பசியில் ஒரு பிள்ளை படுத்திருக்கு. இன்னொரு பிள்ளை நடுவில் ஒரு மொட்டையம்மா எப்படா சோறு வரும்னு உட்காந்துருக்கு. இன்னொருத்த எப்படா பன்னீர் பட்டர் மசாலா வரும் அதை எடுத்து நக்கலான்ட்டு உட்காந்துருக்கியா. நீங்கள் எது கண்டிப்பாக உட்காந்துருக்கீங்க? லிஸ்ட்டு பாருப்பா எப்படி இருக்குன்னு. ஓப்பன் பிளேஸில் உட்காந்து சாப்பிட போகிறோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. லினை சொல்லுவான். இப்போ வந்து லினை வந்து அவனோட தான் சொல்லுவான், இன்னும் ஃபுட்டு வரலை, இங்கே எது ஆர்டர் பண்ணாலும் லேட்டாகவே கிடைக்கிது, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் சாப்பிட்ற மாதிரி. ஏன் லினை? பாவம், என் பிள்ளை பசி கொடுமையில் உட்காந்துருக்கு. எப்படி இருக்கீங்க உட்காந்து? இந்த அது ஒரு மென்டலாங்க. இங்கே பாருங்க, ஒரு காந்தி அஜி உட்காந்துருக்காங்க. காந்திஜிக்கு பதிலாக காந்தி அஜி. அது குவான்டிட்டி பாரு, நம்ம ஊரோட ரொம்ப கம்மி. லினை கிஷோர் தொட்டு தொட்டு சாப்பிடக்கூடாது. தண்ணியா கைய நல்லா தெரியும், நல்லா தெரியுது. வாவ், சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த அருவி பார்க்குறதுக்கே செம்ம சூப்பராக இருந்தது. பட் நமக்கு நின்று பார்த்து அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ ஈவினிங் ஆக ரொம்ப மழை இதெல்லாம் வருன்றதுனால நம்மளுடைய ட்ராவலை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள், ரைட் சைடில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரப்பர் மரங்கள் வந்து இருந்தது. பாருங்கள், நான் சொன்ன மாதிரி மழை வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், எங்கே மழை பெய்யுது, எங்கே ஒரு மாதிரி மூடியாக இருக்குது, வெயில் அடிக்குதுன்னே சொல்ல முடியாதுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா மத்தியானமாக ஈவினிங்கான இந்த ஏரியாவே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கிளைமேட் வந்து இங்கே இருக்குது. அதனால் ஃபுட்டு சாப்பிட்றவங்களாம், நம்ம இங்கேருந்து அங்கே போய் சாப்பிட்றவங்களாம் வந்துட்டு கொஞ்சம் பார்த்து நமக்கு எது ஃபுட்டு செட் ஆகுமோ அதை வந்து கரெக்டாக சாப்பிடணும். ஏன்னா டோட்டலாக கிளைமேட் சேஞ்ச் வந்து வித்தியாசமாக வந்து இருக்குது. இப்போ நம்ம ஜடாயு, இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா எர்த் ஆஃப் சென்டர். ஜடாயு எர்த் ஆஃப் சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டைமிங் ஈவினிங் ஆகிட்டனால 5:30 க்ளோஸ் ஆகிடும். அப்படின்றதுனால நம்ம வந்து வேகமாக வந்து போனோம். கிட்டத்தட்ட இங்கே வந்து என்னால் ஃபுல்லாக வீடியோ வந்து எடுக்க முடியல, சார்ஜ் வந்து லோவாகிடுச்சு. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து வேகமாக வந்து போகிறோம். உள்ள டைமிங் வந்து ஃபினிஷ் ஆகிடும், அதுக்குள்ளே நம்ம போய்ட்டு ரீச் பண்ணிடலாம் அப்படின்றதுனால. முன்னாடி அந்த என்ட்ரன்ஸில் அந்த நேமே வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். யார் ஃப்ரண்ட்டில் உட்கார்றது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஃபைட் வந்து போயிட்டு இருந்ததுங்க. பாருங்கள், ஸ்டேடியம் வந்து இது வந்து நல்ல பெரிய ஸ்டேடியம். இப்போ திருவேனந்தம் வந்து நம்ம
ரீச் பண்ணிட்டோம். நைட் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் வந்துட்டு கோயிலுக்கு வந்து வந்தோங்க 6 மணிக்கு. இது வந்து அங்கே அந்த ஊரில் வந்துட்டு கோயில் உற்சவம் அந்த சாமிக்கான அந்த சீசன் போல் பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அதிகமாக வந்து இருந்தது. டைமிங் வந்து 1 hour இல்லை 1/2 hour அந்த டைமுக்குள்ளே தான் உள்ளே வந்து அலோவ் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே கூகுளெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அங்கே யாராவது இருந்தாங்க, கைடு யாராவது இருக்காங்க, தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட டீட்டெயில் வந்து கேட்டுக்கோங்க. இயர்லி மார்னிங் நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோம். உள்ள ஃபோன் எதுவுமே அலோடு கிடையாது. நீங்கள் கோயிலுக்கு திருவனந்தபுரமோ கேரளாவோ எங்கே போனாலும் நீங்கள் சாரி அண்ட் வேஷ்டி கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிருங்க. நாங்கள் சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தம்பிக்கு வேலைக்கு வந்திருந்தோம் இல்லையா. எதுக்கு வந்திருந்தோம், ரைஃபிள் அவனுக்கு காம்படிஷன் இருந்தது இல்லையா, அதுக்காக நம்ம வந்துட்டு அந்த பிளேஸ்க்கு வந்து ரீச் பண்ணிட்டோம். கேரளாவில் நம்ம ரைஃபிள் நடக்கக்கூடிய பிளேஸ் வந்து இதாங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் வந்து ரீச் பண்ணிட்டோம். ப்ரீ நேஷ்னல் இது. இப்போ உள்ளே வந்து என்ட்ரி ஆகிறோம். இதோட பில்டிங்கே வந்து வெளியே பார்க்கும்போது நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் உள்ளே வந்து நல்லாவே எல்லா ஃபெசிலிட்டிஸோடு வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப பெருசு. அதாவது இங்கே ரைஃபிளுக்கு மட்டும் இல்லாமல் அதர் ஸ்போர்ட்ஸுக்கும் வந்துட்டு இங்கே வந்து எல்லாமே இங்கே வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து தம்பிக்கான இடத்துக்கு வந்து போகிறோம். பாருங்கள், இந்த இடம் இப்படி இறங்குது இல்லையா, இது வந்து ஃபஸ்ட்டு டே நாங்கள் போனோம். அடுத்த 2 daysக்கு அப்புறம் தான் கிஷோருக்கு வந்து மேட்ச்சு. நாங்கள் போன அன்றைக்கி வந்து ட்ரையல். இந்த இடம் ஃபுல்லாக தண்ணியாக இருந்தது. அதை எடுக்க முடியல என்னால். ஏன்னா அதை பார்த்து பயந்ததில் எப்படி நம்ம போகிறது அப்படின்ற மாதிரி இருந்ததுங்க. அவ்வளோ தண்ணி. இங்கே மேலே முன்னாடிலாம் தண்ணியாக இருந்தது. இப்போ இது வந்து இந்த பில்டிங் வந்து ரைஃபிள்கான பில்டிங்க. இப்போ நம்ம இங்கே வந்து ரீச் பண்ணிட்டோம். பாருங்கள், பார்க்கும்போதே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நல்ல பெருசு, நல்ல பிக்காக வந்து இருந்தது. எல்லா பேசிக்காக எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே ஒரு மீட்டிங் வந்து போயிட்டு இருந்ததுங்க. இந்த மீட்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ட்ரையல் வந்து போயிட்டு இருந்தது. இது வந்து எலக்ட்ரானிக் டார்கெட். அதனால் வந்துட்டு ஃபுல்லாக நமக்கு எல்லாமே ஸ்க்ரீனில் வந்துடும். மேனுவல் கிடையாது. மேனுவல்னால் நம்மளாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் சீட்ஸு. இது எல்லாமே ஸ்க்ரீனில் நம்ம பசங்க வந்து ஃபயர் பண்ணுறது எல்லாமே ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். நல்ல பெரிய ரேஞ்சுங்க. இது வந்துட்டு கிட்டத்தட்ட 46 இருக்குதுன்னு நினைக்கிறேன். டார்கெட் மிஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா 46 வந்து இருக்குது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக நல்லா இருந்தது. அந்த இதே வந்துட்டு ரொம்ப பெருசு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எவ்வளோ பெருசு அப்படின்ட்டு. எல்லா ஸ்டேட்லேருந்து வந்திருந்தாங்கங்க. பஞ்சாப், மகாராஷ்டிரா, நார்த் சைடு, அப்புறம் அதர் ஸ்டேட்டில் வந்து திருநெல்வேலி, இந்த மாதிரி எல்லா ஊரில் இருந்ததே வந்து மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் போனதுலேருந்து வெயில் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. ஆட்டோவில் வந்துட்டுருக்கோம். இடையில வந்து போய் பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமாக மழை இருக்கும். என்னடா இது இப்போ தானடா வெயில் அடிச்சிச்சு, எப்படா நானே ஆட்டோக்கார்ட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள், இதுதான் வந்துட்டு ஸ்கோர். அதை என்ன நம்ம அங்கே பண்ணுறோமோ ஸ்கோர் வந்து இங்கே ப்ளே ஆகிட்டே இருக்கும். எல்லாம் முடிச்சுட்டு நானும் கிஷோரும் வந்துட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தங்கியிருந்த ரூமுக்கு வந்துட்டோம். எங்களை வந்து இறக்கி ட்ராப் பண்ணிவிட்டு கிஷோரோட அப்பா வந்து மறுபடியும் திண்டுக்கல் வந்துட்டாங்க. ஸோ நானும் கிஷோர் தான் அங்கே வந்து ஒரு 3-4 days வந்து அங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தது. அங்கேயே இருந்து எல்லாமே மேட்செல்லாம் கம்ப்ளீட் பண்ணோம். உங்களுக்கு இந்த ரோடு வந்து திருவானந்தமில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. உண்மையிலே நாங்கள் கேரளா நம்ம டூர் போவோம் இல்லையா, ஒரு இடத்துக்கு பிளேஸுக்கு போகிறதுலே தான் நம்மளுடைய இது இருக்கும். பட் நம்ம அங்கேயே ஒரு 2 நாள் போகிற இடத்துக்கே போயிட்டு வந்ததுனால அந்த அழகை வந்து ரசிக்க முடிஞ்சது. ரோடே அவ்வளோ அழகாக இருந்தது. ஈவினிங் வந்து ட்ரையல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஈவினிங் என்னடா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்ட்டு நினைக்கும் போது கிஷோர் வந்து அம்மா மால் போகலான்னு சொல்லிகிட்டே இருந்தான். சரின்ட்டு மால் கிளம்பி வந்துட்டோம். நம்மளும் வந்துட்டு ஆல்ரெடி கொச்சினில் இருக்கிற லுலு மால் வந்து பிஃபோர் லாங் இயர்ஸ் போயிருக்கேன். இப்போ வந்து லுலு மால் வந்து திருவனந்தபுரத்தில் இருக்கிறதுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா பிரம்மாண்டமாக இருந்ததுங்க. வேறு லெவலில் இருந்தது. நல்லா இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்து சூப்பராக வந்து இருந்தது. கையில் காசு மட்டும்தாங்க வேணும். பட் இங்கே வந்து எல்லாமே வாங்க முடியாது. ஸோ எல்லாமே எக்ஸ்பென்சிவ், பயங்கர ரேட்டு. அங்கே நம்மளால் என்ன முடியுமோ அதை மட்டும் வாங்குறதுக்கு நம்ம மனதளவில் தயாராகிக்கிறணும். ஓவராக எக்ஸைட் ஆகாமல் நமக்கு என்ன தேவையில்லைன்றதை மைண்டில் ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். போயிட்டு இங்கே கட்டி போட்டிருக்காங்க இல்லையா, ஒவ்வொரு இடத்தையும் போய் அதாவது என்ன சொல்கிறது வேர்க்காமல்
அந்த இடத்துல இருக்கிறத ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிக்கிறணும். என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம வாங்கணும். நமக்கு இப்போ என்ன தேவை, மற்றதெல்லாம் வாங்குற தேவையில்லை. நம்மளே வந்து எதுக்கு வந்திருக்கோம், இங்கே பர்ச்சேசிங் பண்ண வந்திருக்கோம் கிடையாது. நம்ம வந்த வேலை ரைஃபிள் தம்பி ப்ராக்டிஸ்க்காக, அதாவது காம்படிஷனுக்காக வந்திருக்கோம். அந்த வேலையை முடிச்சுட்டு வயிற்றுக்கு என்ன தேவையோ அதை நிரப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு கேஎஃப்சி வந்து, அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது. அதுக்கப்புறம் இப்போ தான் கேஎஃப்சி வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ கிஷோர் வந்து கேட்டோன்னே ஓகே ரொம்ப அதிகமாக வாங்கக்கூடாது, எல்லாமே டேஸ்ட் பண்ணணுன்றதுனால இந்த மாதிரி சிங்கிள் பீஸ் வாங்குற மாதிரி அங்கே வந்து ஆப்ஷன் வந்து இருந்தது. ஸோ 2 பீஸ் வாங்கி நானும் கிஷோர் வந்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் என்னெல்லாம் கடை இருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரவுண்ட் பார்த்துடலாம் கிஷோர். அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவையோ அதுதான் வாங்கணும். எல்லாமேலாம் சாப்பிடவும் நம்மளால் முடியாது. எல்லாமே வாங்கி வேஸ்ட்டும் பண்ணக்கூடாது அப்படின்றது கிஷோர்கிட்ட சொன்னேன்னா ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரவுண்ட் அடித்தோம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மத்தியானம் சாப்பிடவே லேட் ஆகிடுச்சு. இங்கே வரதுக்கே 5 ஆகிடுச்சு. மத்தியானம் சாப்பிடவே இல்லை. சரி வந்து சோறு, எப்பவுமே சோறு சப்பாத்தி பரோட்டாவாக திங்கிறமே, ஏதாவது வித்தியாசமாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேஎஃப்சியில் வேலையை முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் திண்டுக்கல் தலாப்பாக்கட்டி இருந்தது. அங்கேருந்து இங்கே வந்து நம்ம ஊரில் சாப்பிடணுமா, நம்ம ஊர்லேயே போய் சாப்பிட்டுக்கலாம் கிஷோர் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேணான்னு அவாய்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பீஸா ஹட் வந்தோம். ஸோ இந்த மாதிரி பிராண்டட்ஸ்லாம் நம்ம திண்டுக்கல்லில் வந்து இல்லை இல்லையா. ஸோ நம்ம ஊரில் இது இல்லைன்னொன்னே இதை வந்து இங்கே ட்ரை பண்ணி எடுக்க. ஓ, இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறனால தான் இந்த இது. உனக்கு வேணாம்லம்மா? என்ன எனக்கு வேணாம்ல. இந்த பையனோட கொழுப்பை பார்த்தீங்களா, வேணாமாவான். அப்போ அவனா சாப்பிட போறியாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம விடுவோமா, போடா டே அப்படின்ட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காஃபி குடிச்சாதான் அந்த நாள் ஃபினிஷ் ஆகும். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மயக்க வருதா, மூடு சரியில்லையா, எடுடா காஃபியை அப்படின்றால் நம்ம ஒரு காஃபி வாங்கணும். ஸோ அங்கே இந்த மாதிரி காஃபி மட்டும்தான் இருந்தது, நார்மல் காஃபி கிடையாது. என்ன பந்தாவா ஏதாவது குடிக்கிறீங்கன்னு நினைக்கலாம், அங்கே எதாவது இருந்தது. எனக்கு காஃபி குடிச்சாகணும். ஸோ அவ்வளோதாங்க எங்களுடைய லஞ்சு, நைட்டு டின்னர் இங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டு தம்பி, இது எனக்கு குளோப் மாதிரியே தெரியல, வீடியோல பார்த்த அப்புறம் தான் குளோப்னே கண்டுபிடிச்சேன். அங்கே எல்லாம் வந்து கார்டு வந்து போடணும். ஸோ அடுத்து நம்ம இங்கே வரப்போகிறதுல ஏன்னா தம்பி அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு. ஸோ இந்த லுக், இந்த இன்னர் லுக் ஃபுல்லாக இப்படி தாங்க வந்து இருக்குது. அந்த எக்ஸ்லேட்ரி எல்லா பிராண்டட், ஓல் பிராண்டட்ஸ் வந்து இங்கே வந்து இருக்குது. என்ன சொல்கிறது, நைக்கா, ஈஸ்டில் லேடர் அண்ட் நம்மளுடைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லேருந்து எலக்ட்ரானிக் திங்ஸ்லேருந்து எல்லாமே இங்கே இருக்குது. உங்களுக்கு என்ன வாங்கணும், அதாவது மால்க்கெலாம் வந்துட்டு வேடிக்கை பார்க்க தான் நம்ம மாதிரி ஆட்கள், எல்லாரையுமே சொல்ல முடியாது. இங்கே எல்லாம் மாடல் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு நமக்கு எங்கே கம்மியாக கிடைக்குமோ அங்கே போய் வாங்கிக்கலாம். இங்கே ஆஃபர்னு சொல்லிட்டு பேசிக் ஆஃபர் போட்டு மட்டும் சேல் பண்ணுறாங்க. எல்லாமே வந்துட்டு ஒரு ஆஃபரில் இருக்குது, பார்கின் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது இல்லையா. ஸோ அவங்க என்ன போட்டிருக்காங்களோ அதை தான் நம்ம வந்து வாங்க முடியும். எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பிராண்டடில் யூஸ் பண்ணுறவங்க வேணால் வந்துட்டு அவங்களுக்கு கம்ஃபர்டான ப்ளேஸாக வந்து கண்டிப்பாக இந்த மால் வந்து இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி மாலுக்கு வந்தோமா, வேடிக்கை பார்த்தோமா, நமக்கு உனக்கு என்ன தேவையோ அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அதை மட்டும் நீடடாக இருக்கிறத மட்டும் நம்ம வாங்கிட்டு போகணும். இதை அடிடாஸில் வந்து பார்த்தோன்னா நிறைய ஷூஸ் வந்து இருந்தது. தம்பி கேட்டுட்ருந்தான். அந்த ரேட்டை பார்த்தா கொஞ்சம் தலை சுற்றும். நான் வந்துட்டு சொன்னேன், நீ இந்த டார்கெட், நீ அதுக்கப்புறம் எவ்வளோ வேணாலும் என்ன வேணாலும் கேள்வி, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எலக்ட்ரானிக் திங்ஸ் தாங்க இருந்தது. மைக்ரோவன், வாட்டர் ப்யூரிஃபை, இந்த மாதிரி எல்லாம் வீட்டுக்கு தேவையான எல்லாமே வந்து இருந்தது. இங்கே வந்தோடனே கிஷோர் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டான். ஏன்னா அவனுக்கு எலக்ட்ரானிக் திங்ஸ்னாவே பேசிக்காகவே அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வம். அவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டான். அவன் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தான். அவன் பார்க்குறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியல. அதை எனக்கு தெரிஞ்சுக்கவும் இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால நமக்கு இந்த அடுப்பாங்கடைக்கு தேவையானதெல்லாம் நான் கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு என்ன மாதிரி பேட்டர்ன்லாம் மாடல்லாம் வந்திருக்குன்னு பார்த்தேன். இந்த சரௌண்டிங் நீங்கள் அந்த ஏரியா மட்டும் பாருங்கள், எலக்ட்ரானிக் திங்ஸுக்கு மட்டும் எவ்வளோ பெருசாக போட்டிருக்காங்கன்னு நான் ஓவரால் லைட்டாக காமிக்கிறேன். பார்க்கும்போதே அப்படி இருக்கும். அதை பார்க்கவா இதை பார்க்கவா, இதில் வந்து 1 மணி நேரமாக எவ்வளோ நேரம் வேணாலும் ஆகுங்க. இங்கெல்லாம் வந்து வாங்கினோம்னா மண்டை மூளையே குழம்பி போயிடும். நம்ம ஒன்று வாங்க வந்தோம்னா அது ஒன்று இருக்கும்.
அதுக்கப்புறம் கிஷோர் குட்டி கீபோர்ட் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டான். அது மட்டும் தான் தெரியும். சரி வாசி, பரவாயில்ல. இது தப்பா இருக்கு. வாசிக்கிறீங்களா? அப்புறம் என்ன? இருமண்ணா ட்ரை பண்ண மறந்துருச்சு. என்ன ட்ரை நிறைய ஒவ்வொரு பொருளையும் பற்றி கிஷோர் வந்து அங்கே பேசிகிட்டு இருந்தான். ஆனால் அந்த இதை வந்து நம்மளால் போட முடியல. ஏன்னா பேக் சைடு பயங்கரமாக பாட்டு ப்ளே ஆகிட்டே இருந்தது. அதை நம்ம போட்டோம்னா அப்புறம் யூடியூப்பில் கிளைமு அது இதுன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் நான் வந்து வாய்ஸ் ஓவரே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த கொடுமை எதுக்குடா அப்படின்னு பாருங்கள். எஸ் சீரியஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஷாப் வந்து சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. அதே மாதிரி ப்ரைஸும் வேறு லெவலில் வந்து இருந்துச்சு. அந்த சோஃபாவோட கலர் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. பட் அது எல்லாரோட வீட்டு கலருக்கும் சூட் ஆகுமா அப்படின்றது தெரியல. ஒவ்வொரு கலருமே ரொம்ப யூனிக்காக வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து இருந்தது. எல்லா திங்ஸுமே சூப்பராகவும் இருந்தது. என்னை பார்த்தா பேன்ட்ருப்பேன், கொஞ்சம் அதெல்லாம் கண்டுக்காதுங்க. காலையிலேருந்து ஒரே டயர்டு, ரொம்ப இதாக இருந்துச்சு. அதோடையே வந்துட்டோம். அட்லீஸ்ட் வேடிக்கையாவது பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் வாய்ஸும் எனக்கு கேவலமாக இருக்கும், ஏன்னா பயங்கரமான கோல்டுங்க. அதோடு தான் வந்து பேசிகிட்ருக்கேன். கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. திரும்ப அதே மாதிரி இதுவும் நல்லா வெயிட்டாக இருக்குங்க. இது மட்டும் என்ன 1400? ஏன்னா அது வந்து மெண்டல். அது குவாலிட்டி இருக்குது. அதில் கோடு வருது, அதில் கோடு வரல. அதனால இல்லைம்மா தீமா வாமா நல்லா மெண்டல் மாதிரி வாங்கணும். அம்மா அந்த கடை ஃபுல்லாக எனக்கு வாங்கி தெரியாமா? ஏம்மா அந்த கடை ஃபுல்லாக எவ்வளோ வரும்? 1 கோடி ரூபா போகுமா? ஏம்மா சரி, அப்போ எவ்வளோ வரும்? கூடையா? 2 கோடி வருமா? நான் சொன்னது அந்த கடையில் இருக்க எல்லா மெட்டீரியல்லையும் சொல்கிறேம்மா. ஏன்னா அந்த ஒரு டிவி 6 லட்சம் எவ்வளோ வரும் கண்டிப்பாக. வாமா வரும். கை வலிக்குதுமா. இதை பிடி, அப்போ இதையாச்சும் பிடி. நான் கடையோட பேர் கொஞ்சம் தப்பாக சொல்லியிருப்பேன், மன்னிச்சுக்கோங்க. இந்த மாலுக்கு போனீங்கன்னா இந்த கடையை பாருங்கள். நிறைய இந்த மாதிரி பிளேட்ஸ், செராமிக் பிளேட்ஸ்லாம் வந்துட்டு பவுல்லாம் பார்த்துட்ருந்தேன். எல்லாமே எது எடுத்தாலும் கிஷோர் ஒரு கவுண்டர் கொடுத்துட்ருந்தான். அதோட நம்ம வந்த வேறு வேலை அப்படின்ற மாதிரி மைண்டில் உள்ளே சொல்லிகிட்டே இருந்துச்சு. மனசு வாங்குன்னுது. மைண்டு வந்துட்டு நீ எந்த வேலைக்கு வந்த, என்ன வேலை பார்த்துட்ருக்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இதெல்லாம் நம்மளால் சேஃபாக எடுத்துகிட்டு போக முடியுமாங்க? முடியாதுன்ட்டு கொஞ்சம் என்ன மாதிரி திங்ஸு, என்ன ப்ரைஸு அதை மட்டும் நோட் பண்ணோம். எங்கள் பக்கத்தில் ஒருத்தர் கூட வரல, யாருமே வரல. ஏன்னா எங்கள் மூஞ்சியை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு போல் இவங்க வாங்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. அதனால் யாருமே வரலைங்க அந்த கடையில். என்ன வேணும்னு, அதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ ஓகே, ஆளை பார்த்தோன்னே அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க எந்த பீஸ் வாங்கும், எந்த பீஸ் வாங்காது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. நானும் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு இருந்தேன். கிஷோர் அவ்வளோ நேரம் எலக்ட்ரானிக் திங்ஸில் என்னை போட்டு கொன்னாங்க. ஆனால் அந்த வீடியோ நான் நிறைய கட் பண்ணிட்டேன், ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சு. இது உங்களுக்கு கலர் கலராக எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த பையன் நான் இங்கே வந்தோடனே டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டோம். அம்மா வாமா வாமா வாமான்ட்டே கூப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. நான் பாவம்ல, எனக்கு தேவையானது வாங்கணும்ல, எனக்கு மட்டுமா, ஃபேமிலியில் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க தானே.
சிலது வந்து ரீசனபிளான ப்ரைஸ் வந்து இருந்ததுங்க. குவாலிட்டியும் வந்து நல்லா இருந்தது. மறுபடியும் சொல்லிக்கிறேன், நான் இடையில வந்து புழக்குன்னு பேசுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா என்னால் அது பேசக்கூட முடியல. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ எடிட் பண்ணி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் வந்து கொடுத்துருப்பேன். கொஞ்சம் வாய்ஸ் அப்படி தான் இருக்கும். சில வார்த்தைகள் வந்து தெளிவாக இல்லாத மாதிரி இருக்கும். என்ன இது இப்படி பேசுது அப்படின்னு நினைக்க வேணாம். அப்படி தான் வருது. என்னால் முடியல. ஒரு லெவலுக்கு மேலே அதை ரொம்ப எடிட் பண்ண முடியல, கட் பண்ண முடியல. ஓகே, கடையில் எல்லாமே இருந்துச்சு. பார்த்துட்டு பார்த்தீங்களா, ஒன்று கூட வாங்கலை, அப்படியே வெளியே வந்துட்டோம். எப்பயுமே ஒரு கடையில் விசிட் பண்ணேன்னா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வரது உண்டு டீசெண்டாக. பட் இங்கே ரொம்ப ஷையாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் ஒரு பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி மால் இருக்கிற ஒரு ஏரியா பார்த்தீங்களா, குழம்புது பார்த்தீங்களா, வாய் என்ன வாய் தெரியலங்க. அதுக்கப்புறம் ஜூடியோ வந்து போனோம். ஜூடியோ போய்ட்டு நிறையா ட்ரெஸ்லாம் போட்டு பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் வந்து போட்டு பார்த்தான், நல்லா வந்து இருந்தது. ஓகே செலக்டட் அப்படின்னு வச்சு குவாலிட்டி ஜூடியோ நம்ம ஊர்லலாம் இல்லையேன்ற மாதிரி வருத்தமாக இருக்குங்க. திண்டுக்கல்லில் என்ன இருக்குது, இப்போ தான் கொஞ்சம் மேக்ஸ் அது இதுன்னு வந்திருக்கு. ஓகே, அங்கே வந்து ஒரே ஒரு ஷர்ட் மட்டும் கிஷோருக்கு வந்து இங்கே ஜூடியோவில் அவனுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அதனால் அவனுக்கு ஒரு ஷர்ட் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனால் அதுக்கே அவ்வளோ டைம் ஆச்சு. நம்ம திங்ஸ்லாம் வாங்கினா எவ்வளோ ஆகும். அதுக்கப்புறம் லினைக்குட்டிக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஃபுட் ஏரியாஸில் வந்துட்டு லினைக்கு வந்து சாக்லேட் வந்து வாங்கினோம். பாருங்கள், இதுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது சாக்லேட்ஸ்க்கு மட்டும் அப்படின்னு. ஹோல் பிராண்ட் இங்கே எல்லா சாக்லேட்ஸுமே இருக்குங்க. தெரியாததை கூட இங்கே வந்து தெரிஞ்சுக்கலாம். மிட்டாயிலேருந்து சாக்லேட்ஸ் வரைக்கும் எல்லாமே எக்கச்சக்கமாக ஒட்டி வச்சுருந்தாங்க. என்ன வேணுமோ நமக்கு வாங்கலாம் சாக்லேட்ஸ் ஐட்டம். ஸோ அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் வெஜிடபிள்ஸும் வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து இருந்தது. அதுக்கப்புறம் கேக்ஸ் ஐட்டம், பிஸ்கெட்ஸ் அண்டு ட்ரை நட்ஸ், இந்த மாதிரியான நுறுக்கு தீனிகள் வந்து நிறையாவே இருந்ததுங்க. என்ன வாங்குறது, இதை வாங்குறதா அதை வாங்குறதா அந்த மாதிரி தாங்க தோணிகிட்டு இருந்துச்சு. பட் நான் சொன்னேன் இல்லையா, காசு தான் வேணும். கொஞ்சம் இங்கே போனால் கொஞ்சம் பார்த்து நிதானமாக வாங்கணும். அப்புறம் ஹாட் ஃபுட்டு, அதுக்கப்புறம் அங்கே போய்ட்டு ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாமே என்னங்க இது, மிச்சரை கொட்டி வச்சுருக்கிற மாதிரி, மிச்சர் காராட்சியம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கொட்டி வச்ச மாதிரி இருந்ததுங்க. அப்புறம் வந்து கிஷோர் வந்துட்டு கொஞ்சம் ஏதாவது வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். என்னடா வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எதுவுமே இந்த சிக்கன் அது இதுன்னு வாங்குறதுல ஐடியா இல்லைங்க. ஸோ ஆல்ரெடி வந்து KFC நம்ம எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சரி, நான்வெஜ்ஜில் தான் இந்த மாதிரி இருக்கா, வெஜ்ஜில் ஏதாவது இருக்கா அப்படின்னு போய் பார்த்தோம். வெஜ்ஜில் போய் பார்த்தாலும் வெரைட்டியாக வச்சுருந்தாங்கங்க. பயங்கர வெரைட்டி, நிறைய எக்கச்சக்கமாக இருந்தது பாருங்கள். அதாவது பிரியாணி சிக்கன் பீஸ் மட்டும் இல்லாமல் கிரேவி ஐட்டமும் இருந்தது. வீட்டில் வந்து வெள்ளை சாதம் செஞ்சுட்டு அட்லீஸ்ட் இங்கே வந்து காசை மிச்சம் பண்ணணும், கண்டதை வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னா கிரேவிஸ் மட்டும் வாங்கிட்டு வீட்டில் இட்லி தோசை சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், டயட் பீப்புள்ஸ்க்கெலாம் வந்துட்டு அவங்களுக்கான இந்த பச்சை காய்கறிகள், முளைக்கட்டிய பயிர்கள், அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்கங்க. மறுபடியும் நான் சொல்கிற மாதிரி பணம் மட்டும் இருந்தால் போதும், எல்லாமே வாங்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸ்வீட்ஸ் ஐட்டம்லேருந்து எல்லாமே இருந்தது. ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. என்ன மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குன்றதை கூட நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். கேரளாவில் வந்து எந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து என்னது ஹைதராபாத்தி பிரியாணி வாங்கினோங்க. இது பாருங்கள், மலபார் பிரியாணி, இது வந்து ஹைதராபாத்தி பிரியாணி. உண்மையிலே சூப்பராக வந்து இருந்ததுங்க. செம்ம டேஸ்ட்டாக வந்து இருந்தது. எனக்கு பாசுமதி ரைஸ் பிரியாணினாவே பிடிக்காது. பட் அங்கே வந்து போய் உண்மையிலே சாப்பிட்டு எனக்கு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். கேரளாவில் போய்ட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு சூப்பர் டேஸ்டியான ஃபுட்டு வந்து சாப்பிட்டேன். அதாவது மால் ஒட்டி பக்கத்தில் எங்கேயாவது இருக்கும் அப்படின்னா வெளியே எங்கேயும் சாப்பிடாம மாலில் இங்கே வந்து வாங்கி உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அந்தளவுக்கு ஃபுட்டு ரொம்ப டேஸ்டியாக வந்து இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய அந்த வெஜ் ரோல்ஸ் அது இதுன்ட்டு மிக்சர் அந்த மாதிரி நிறையா இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாவும் இருந்தது. இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து உண்மையிலே ரேட்டு வந்து கம்மியாக தாங்க இருந்தது. வெளியே கேரளாலலாம் மற்ற அதர் பேக்கரிஸ்லலாம் பார்த்தோன்னா அவ்வளோ பயங்கர ரேட்டு. இங்கே வந்து நல்ல ரீசனபிளான ஒரு ரேட்டில் தான் வந்து இருந்தது. நானும் இந்த கேக் பாக்ஸில் வந்து வாங்கினேன். இதெல்லாம் வந்து 130 120 ருபீஸ் தான் இந்த இவ்வளோ பெரிய பாக்ஸே வந்துட்டு. நம்ம ஊரெல்லாம் கண்டிப்பாக 400 500 அந்த மாதிரி இருக்கும். இங்கே பேக்ஸ் ஐட்டம் வந்து ரேட் வந்து கம்மியாக வந்து இருந்தது.
அதனால் கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். வீட்டுக்கு தேவையானதெல்லாம் சும்மா வாங்கிட்டு வாங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம். இவங்களெல்லாம் பார்க்குறதா நமக்கு இல்லைங்க. சாரி கோச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சாரி சொல்லிட்டு நமக்கு தேவையான பொருளை வந்து வாங்கிட்டு வந்தோம். ஸோ லினைக்குட்டி நம்மளை மிஸ் பண்ணுவான். இங்கேருந்து அவனுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணும் அப்படின்றதுனால சம் ஸ்வீட்ஸ், குக்கீஸ் அண்டு சாக்லேட்ஸ் வந்து வாங்கிட்டு போனால் அவன் கொஞ்சம் கொடுத்தாலாவது ஹாப்பி ஆவான்னு சொல்லிட்டு நான் கிஷோரை வந்து கூப்பிட்டுட்டு அவனை மட்டும் விடுறதே அவனுக்கு அதுவே கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். பாருங்கள், இந்த கேக்ஸ்லாம் வந்து 120 ருபீஸ் தான். 120, 150 வரைக்கும் அந்த ரேஞ்சில் வந்து இருந்தது. இந்த கேக்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம ஊர்லலாம் வந்து ஒரு 250, 300, 400 அந்த ரேஞ்சில் வந்து இருக்கும். இங்கெல்லாம் வந்து டேஸ்ட்டும் நல்லா இருந்ததுங்க. அந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி எனக்கு தான் அப்படி இருக்கான்னு தெரியல. ரேட்டு கம்மி மாதிரி இல்லை அதிகமாக கூட உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். பட் நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது அங்கே கம்மியாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சாக்லேட்லாம் அந்த மலை மாதிரி வந்ததுலேயே அதெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பாருங்கள், நைக்கா ஸ்டோர்ஸ்லாம் வந்து இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நேரில் வந்து பார்க்குறேன். அதுக்கப்புறம் இதே மாதிரி ஃபாரஸ்டர், எசென்டியல், பாடி ஷாப் இந்த மாதிரி நிறைய பிராண்டட் ஐட்டம்ஸ் வந்து இருந்தது. பட் நான் பார்க்குறதா இல்லைங்க. சூப்பராக லூலு மாலெல்லாம் விசிட் பண்ணிவிட்டு நைட்டு 8 மணிக்கு ட்ரெயினை பிடிச்சி கிளம்பி நம்ம ஊருக்கு வந்துட்டோங்க. திருவனந்தம் ட்ராவல் வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது. காரு, யானை சவாரி, அதுக்கப்புறம் நம்ம ட்ரெயின் சவாரி பண்ணிவிட்டு நம்ம ஊரை பார்த்து வச்சுங்க. நம்ம ஊரை பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video.